பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, ஒரு புதிய காரியத்தை நான் செய்யறேம்மா. புதிய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு புதுசா என் லைஃப்ல ஒரு மிராக்கல் செய்யப்படுறா அப்படி கிடையாது. நீங்க என்ன காரியத்துக்காக எதிர்பார்த்து இருக்கீங்களோ உங்க லைஃப்ல நடக்கணும்னு இந்த வருடத்துல, இந்த மாதத்துல, இந்த நாள்ல அது நடக்கணும்னு நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க அந்த காரியத்தை ஆண்டவர் செய்யறேன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க நிறைய டைம்ல, அது நடக்காதுங்க பிரதர், அதெல்லாம் நடக்காது, நான் எவ்வளவு ப்ரேயர் பண்ணிட்டேன், எவ்வளவு ஜெபிச்சுட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை இழந்த நிலைமை நீங்க இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்துல முதல்ல பலப்படுமா, நிச்சயமா நான் செய்வேன். அதுவும் ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா, இந்த புதிய காரியத்தை நான் செய்யறேன், நீங்க அதை அறிகிறீர்களா, அது நிச்சயமா உங்க கண்ணு முன்னாடி தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு இந்த நாள் நிச்சயமா ஆண்டவர் உங்க லைஃப்ல ஒரு மிராக்கல் செய்வாரு. விசுவாசத்தோட கடந்து போங்க. கர்த்தர் நல்லவர், உங்க வாழ்க்கையை நிச்சயமா மாற்றுவாரு. நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை நிச்சயமா செய்வாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் சொல்லுவாங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ.